இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி நாளன்று மறக்காமல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் விரதம் இருந்து, அன்று ஒரு நாள் காலையில் விரதம் இருந்து மதிய வேளையில் படையல் வைத்து சாப்பிட்டீங்க, மனசார விரதம் இருந்து படையல் வைத்து சாப்பிட்டீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு உறுதியாக கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான ஒரு அற்புதமான மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போகிறது. பௌர்ணமி அன்னைக்கு மறக்காமல் நம்மளுடைய கடகராசிக்காரங்க விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஆடி பௌர்ணமி பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சக்தியாக இருக்க போகுது. எப்போதுமே கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சக்தி வேணும், ஒரு வில் பவர் வேணும். தன்னை இயக்கிக்கொள்ள, தன்னை செயல்படுத்த, தனக்காக உருவாக்க எப்பொழுதுமே என்ன பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு துணை எதிர்பார்ப்பீங்க. நீங்கள் மற்றவங்களுக்காக இயங்கும் போது உங்களுக்கு சக்தி தேவையில்லை. அப்படியே எனர்ஜி பவரில் ஃபுல்லாக அப்படியே மனசை ஃபுல்லாக ஒப்படைச்சி அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிச்சிடுவீங்க. ஆனால் உங்களுக்காக ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும், உங்களுடைய குடும்ப நலனுக்காக ஒரு விஷயத்தை செய்யணும்னா மட்டும் என்ன பண்ணுவீங்க, அப்போ உங்களுடைய எனர்ஜி பவர் இருக்காது. எவ்வளோ தான் பேட்டரியில் சார்ஜ் ஏறும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் சார்ஜ் என்ன ஆகும், உங்களுடைய தேவை வரும்போது பேட்டரி லோ அப்படின்னு ஆயிடும். அப்போ அந்த சூழ்நிலையில் உங்களை நீங்கள் இயக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிங்கன்னா உறுதியாக நான் சொன்ன விரதத்தை கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வெற்றி உண்டு.